கரைந்த கனவுகள். அடுத்தடுத்து ஆழியார் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர்கள். என்ன நடந்தது பார்க்கலாம். சென்னை சவிதா பிசியோதெரபி கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படித்து வந்த 25 மாணவர்கள் ஏப்ரல் 24ஆம் தேதி இரவு ஆழியார் வால்பாறை சுற்றுலாவுக்கு புறப்பட்டுள்ளனர். ஏப்ரல் 25ஆம் தேதி காலை ஆழியார் வந்த அவர்கள் ஆழியார் பாலத்தின் அடியில் குளிப்பதற்காக சென்றபோது எதிர்பாராத விதமாக 3 மாணவர்கள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். முதலில் ஆண்ட்ரூ என்ற மாணவன் ஆற்றில் இறங்கிய போது நீரின் ஆழம் அதிகமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்ட ரேவன் என்ற மாணவன் அவரை காப்பாற்ற முயன்ற போது அவரும் நீரில் மூழ்கியுள்ளார். அவர்களை காப்பாற்ற சென்ற தருண் என்ற மாணவனும் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இந்த துயர சம்பவத்தை கண்ட மற்ற மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டுள்ளனர். அவர்களது அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் உடனடியாக ஆழியார் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் ஆற்றில் மூழ்கிய 3 உடல்களையும் மீட்டனர். பின்னர் 3 உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த சம்பவம் குறித்து ஆழியார் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த துயர சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.